ஹாய் குட்டீஸ், ரெடியா இருக்கீங்களா? இன்றைக்கு ஒரு ரொம்ப ஜாலியான கதை. ராம் சீதா இருவரும் முதல் தடவையாக கடலுக்கு போறாங்க. என்ன கலாட்டா பண்ணாங்க தெரியுமா? வாங்க நம்மோட கதைய ஆரம்பிக்கலாம். குட்டி ராம் சீதா இருவரும் கடலுக்கு முதல் தடவையாக வந்தார்கள். அவர்கள் இருவரும் ஓடி ஓடி சந்தோஷமாக விளையாட தயாராயிருந்தார்கள். ஏ சீதா, சீதா அங்க பாரு, அது கடல் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. வாவ் ராம், இங்க நின்னுமே தண்ணீர் தெரியுதே. எவ்வளவு நீர், எவ்வளவு சத்தம். ஆ கேளு சீதா, சத்தம் கேக்குதா? வேவ் சவுண்ட் கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நாம் கொஞ்சம் அருகே போய் பார்க்கலாமா? ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுது. வா சீதா, நாம ஓடலாமா? நான் தான் முதல்ல கடலை டச் பண்ண போறேன். ஹஹா, நான் தான் ஜெயிப்பே. ஹே ஹே சீதா, வேகமா ஓடு, தண்ணி தட்டுது, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஹோ ஹோ ராம், அலை வந்து என் கால்ல தட்டுதே, சிரிக்குதே. ஓ பாரு சீதா, எவ்வளவு குப்பைகள். ஆமா ராம், இந்த குப்பைகள் எல்லாம் கடலுக்குள்ள போனா மீன்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆண்டி வேண்டாம், கடல்ல குப்பைய போடாதீங்க. சும்மா இருங்க சின்ன பசங்களா. ஐயோ, குப்பைய போட்டுட்டாங்க. ராம், அங்க பாரு, கடல் தண்ணி எப்படி மாறுது. ஓ, அது என்னது? ரொம்ப பயமா இருக்கு. நான் கடலின் பிளாஸ்டிக் பூதம். நீங்க போட்ட குப்பைகள் தான் நான். இனி உங்களை சும்மா விடமாட்டேன். ஐயோ, எங்களை யாராவது காப்பாத்துங்க. ராம், இது நம்ம போட்ட குப்பை தான். காப்பாத்துங்க, எங்களை யாராவது காப்பாத்துங்க. பயப்படாதீர்கள் குழந்தைகளே, நான் இருக்கிறேன். இங்கே என்கிட்ட வாங்க. ஏன் என்னை பிடிக்கிறீர்கள்? நான் வெறும் குப்பையால் ஆனவன். உன்னை பிடிக்கவில்லை, உன்னை சுத்தம் செய்ய வந்திருக்கிறோம். நாமெல்லாம் சேர்ந்து கடலை சுத்தம் செய்ய வேண்டும். ஆமா, இப்ப பூதம் சின்னதா ஆகுது. இனிமேல் நான் குப்பையை குப்பை தொட்டியில் மட்டுமே போடுவேன். அருமை. கடல் நம் நண்பன், அதை காப்பதுதான் நமது கடமை. கடலை காப்போம்.